Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். நீட் யூஜி 2025 ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஆமாம், ஜூன் 14ஆம் தேதி நம்ம நீட் யூஜி 2025 ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஜூன் 11லேருந்து ஜூன் 14க்குள்ளே. ஆனால் ஜூன் 6ஆம் தேதி, அதாவது நாளையிலேருந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு tnmedicalselection.net வெப்சைட்டில் ஓப்பன் ஆகுது. இதை நம்மளோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம நியூஸ் போர்ட்டலில் பார்க்கலாம். தினமலர் நியூஸ் போர்ட்டலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. நீட் தேர்வு முடிவு 14 வெளியீடு, ஜூன் 14 வெளியீடு, முன்கூட்டியே விண்ணப்பிக்க ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் சேர தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமையான NTA நடத்துகிறது. அதே போல் இராணுவ நர்சிங் கல்லூரி, பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் சேரவும் அந்த ஏஎஃப்எம்சி இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங்க நீட் தேர்வு கட்டாயம். மற்ற நர்சிங் கிடையாது. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கடந்த மாதம் மே 4ஆம் தேதி நடந்தது. இதில் 20 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றனர். அதற்கான எல்லா விடைக்குறிப்புகள் அப்புறம் விடைத்தாள்கள் neet.nta.nic.inல வெளியிடப்பட்டது. விடைக்குறிப்பில் ஆட்சேபனை இருந்தால் அந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வர 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஜூன் 14 தேர்வு முடிவுகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா நம்ம நம்புகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நாளை முதல், இதுதான் இம்பார்ட்டண்ட், நாளையிலேருந்து தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இது உறுதி செய்யப்பட்டிருக்கு. பாருங்கள், இதற்கிடையே சென்னை ஓமாந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் 2025-26 கல்வியாண்டுக்கான தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்க, மருத்துவ இடங்கள் இடப்பங்கீடு குறித்த ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்தது. கூட்டம் முடிந்த பின் அமைச்சர் சுப்பிரமணியன் அளித்த பேட்டி, தமிழகத்தில் கடந்த ஆண்டு வரை நீட் தேர்வு முடிவு வெளியான பின் தான் இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் வெளியிடப்பட்டு பெறப்பட்டன. பல்வேறு காரணங்களால் நீட் தேர்வு முடிவு வெளியாவது தாமதமாகும் போது மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் குறைவதால் மாணவர்கள் சிரமத்துக்கு ஆளாகின்றனர். ஒரு 10 நாளுக்குள்ளே அப்ளிகேஷன் போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் போன வருஷம் இருந்துச்சு. 10 டேஸ்க்குள்ளே சில சர்டிஃபிகேட்டாக அவங்க ஏற்பாடு பண்ணுறதுக்கு டைம் பத்தலை அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த முடிவு வரவேற்கத்தக்கதுங்க. காரணம் என்னென்னா, இந்த ஆண்டு முதல் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாகவே, அதாவது ஜூன் 6ஆம் தேதியில் இருந்தே நாளை முதல் இளநிலை மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சரிபார்ப்பு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எனக்கும் அந்த டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, நீட் யூஜி ஸ்கோர் கேட்பீங்களே, நீட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு என்ட்ரு பண்ண சொல்லுவீங்களே, அதுக்கு தான் அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. சரிபார்ப்பு. மாணவர்கள் நீட் தேர்வு மதிப்பெண்களை பதிவேற்றம் செய்ய முடியாதோ என்ற சந்தேகம் கொள்ள தேவையில்லை. வழக்கமாகவே மாணவர்கள் பதிவேற்றம் செய்யும் நீட் தேர்வு மதிப்பெண்கள் தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தரவுகளின் அடிப்படையிலேயே சரிபார்க்கப்படும். ஸோ NTA கொடுக்கக்கூடிய ஸ்டேட் வைஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு இதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நாங்கள் சரி பார்க்குறோம். அதுபோலவே எனவே தற்போதும் மாணவர் பதிவேற்றம் செய்யும் நீட் வரிசை எண் மற்றும் நீட் நுழைவுச் சீட்டு அடிப்படையில் தேசிய தேர்வு முகமை அளிக்கும் மதிப்பெண் பெற்று இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும். ஸோ NTA கிட்டேருந்து அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிடுவாங்க, மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாம். அண்ட் நம்ம அப்லோட் பண்ணுற, நம்ம என்டர் பண்ணுற நீட் அப்ளிகேஷன் நம்பர், நீட் ரோல் நம்பர், இதை வச்சு அவங்க மார்க்கை எடுத்து அதை வச்சு ரேங்க் லிஸ்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே போல் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் வரலாம், நான் பாஸ் ஆவேனா பாஸ் ஆக மாட்டேனா, என் மார்க் பாஸ் ஆன்னு தெரியாது. ஒரு 120 130 மார்க்லாம் வாங்குறவங்க எனக்கு வரப்போகிற மார்க் பாஸாக ஃபெயிலானே தெரியாது. பாஸ் மார்க் தெரியாமல் நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் பதில் அவங்க சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வு முடிவு வெளியான பின் விண்ணப்பம் சமர்ப்பிக்க விரும்பும் மாணவர்களுக்காக விண்ணப்பத்துக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நாளை முதல் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஜூன் 6ஆம் தேதி tnmedicalselection.netல ஓப்பன் ஆகுது. இது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அமைச்சர் திரும்பவும் உறுதிபட சொல்லியிருக்கிறாரு. இதில் நமக்கு ஏற்பட்ட சந்தேகங்களையும் அவர் விளக்கி இருக்கிறாரு. நமக்கு என்ன சந்தேகம் இருந்துச்சு, நீட் ரிசல்ட் வராமல் எப்படி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறது, ஏன்னா எங்ககிட்ட நீட் மார்க் கிடையாது. அது ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம நீட் அப்ளிகேஷன் நம்பர் நீட் ரோல் நம்பர் என்டர் பண்ணுறது மூலயமா அதை வச்சு என்டிஏ கிட்டேருந்து அவங்க டீட்டெயில்ஸை வாங்கி அதில் நம்ம மார்க்கை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் அந்த தமிழ்நாடுக்கான ரேங்க் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணிவிடுவோம். கொஞ்ச நாள் கழித்து நீட் ரிசல்ட் வந்ததும் என்டர் யுவர் நீட் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கூட அவங்க கொடுப்பாங்க. ஜஸ்ட் லாகின் பண்ணி நம்ம நீட் ஸ்கோர் மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் KEA கர்நாடகா, கீம் கேரளா அங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக ஜூன் 6ஆம் தேதி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பி ப்ரிப்பேர்ட். உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ ரெடி ஆகிக்குங்க. ஓகேங்களா? இது எங்கே நான் ஓகே ஒரு நிமிஷங்க. ஸோ நல்லா படிங்க, நிறைய மார்க் வாங்குங்க. ஆல் த பெஸ்ட்.